ஆன்மீக ஐதீகங்கள். மகர ஜோதி. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 14 அல்லது 15ஆம் தேதி சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தில் மகரவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்நாளில் சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஜோதி வடிவில் மகர ஜோதியாக காட்சி தருவதை கண்டு தரிசிக்கின்றோம். மகர ஜோதி என்பது வான நட்சத்திரமாம். சபரிமலையில் இருந்து தெரியும் புனிதமான வான ஒளியின் நம்பகத்தன்மைதான் மகர ஜோதி என கூறப்படுகிறது. ஐயப்பன் தன் பக்தர்களை ஆசிர்வதிப்பதற்காக மகர ஜோதியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதாக நம்பப்படுகிறது. எப்போதும் தவக்கோலத்தில் அருளும் ஐயப்பன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி நாளில் மட்டும் மகரவிளக்கு பூஜையை ஒட்டி திருவாபரணம் அணிந்து முழு அலங்காரத்துடன் அருள் பாலிப்பார். அன்றைய தினம் சன்னிதானத்திற்கு எதிரில் உள்ள ஐயப்பனின் மலையான காந்தமலையில் ஜோதி ஸ்வரூபமாக ஐயப்பன் காட்சி தருவார். சூரியன் வருடத்தில் உள்ள ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் பிரவேசிக்கிறார். ஜோதிட சாஸ்திரப்படி ஜனவரி 14 அல்லது 15ஆம் தேதி அன்று சூரிய தேவன் மகர ராசியில் பிரவேசிக்கும் உத்தராயண கால துவக்கமே மகர ஜோதி வேளை எனப்படுகிறது. தெற்கு அரைக்கோளத்தில் மகர ராசியில் இருக்கும் சூரியன் இந்தியாவில் வடக்கு நோக்கி நம்மை நோக்கி நகரத் தொடங்கிய காலகட்டத்தில் மகர சங்கராந்தி வருகிறதாம். நாம் குளிர்ந்த பருவத்தில் இருந்து வெப்பத்திற்கு வரத் தொடங்குகிறோம். இந்த மாற்றம் பருவகால சுழற்சியின் புதிய தொடக்கத்தை மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது எனவும் சொல்லப்படுகிறது. ஐயப்ப சுவாமி பந்தளம் அரண்மனையில் வளர்ந்தவர். அதன் பின்னர் அவர் சபரிமலையில் யோக நிலையில் அமர்ந்தார். இந்த நிலையில் ஆண்டுதோறும் பந்தள மகாராஜா ஐயப்பனை காண சபரிமலைக்கு செல்லும் போது திருவாபரணங்கள் எடுத்துச் சென்று ஐயப்பனுக்கு அணிவித்து வழிபடுவது வழக்கமாம். அதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் பந்தளத்தில் இருந்து வரும் ஆபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்ட பின்னர் அங்கே பொன்னம்பல மேட்டில் மகர ஜோதியில் ஐயப்பனை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். இறைவன் ஜோதி ரூபமானவன். அவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான். எனவேதான் பொன்னம்பலமேட்டில் சுவாமியே சரணமையப்பா எனும் பக்தர்களின் சரண கோஷம் மலை முழுவதும் அதிர ஐயப்பனை ஜோதி ரூபத்தில் தரிசனம் செய்கின்றோம். இந்த ஜோதி ஐயப்பனாக கருதப்படுவதால் மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது. இந்த அற்புதமான ஐயப்ப ஜோதியை காண்பதன் மூலம் அபரிமிதமான செழிப்பு, வளம், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியும் பக்தர்களுக்கு கிடைக்குமாம். நேயர்களே, மகிமைகள் பல நிறைந்த சபரிமலை சுவாமி ஐயப்பனின் அருள் என்னும் ஜோதி நம் வாழ்விலும் ஒளிரட்டும், வளங்கள் பெருகட்டும். ஆன்மீக ஐதீகங்கள். மகர ஜோதி.